ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் நான் தமிழில் போட்டுறேன். அண்ட் இந்த ஸ்டோரி கிட்ட வந்து ராக வீடியர் ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி வேணும், ஒன் ஷாட் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது எனக்கு கீழே ஒன்லைனாவோ இல்லை ஒரு டைட்டிலாவோ கொடுங்க. நான் கண்டிப்பாக ஒன் ஷாட் போடுறேன் ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கீங்க. அது வந்துட்டு ஒரு குட்டி தீம் பார்க் மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்துட்டு குழந்தைங்கள அவங்களோட அம்மா அப்பா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஈவன் பெரிய பொண்ணுங்க பசங்கள்லாம் கூட அவங்களோட பேரண்ட் கூட ஜாலியாக பேசிட்டு வாக் போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதை பார்க்குறப்போ உங்களோட கண்ணில் மட்டும் ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஒரு மாதிரி சோகமாக தான் பார்க்குறீங்க. அதை பார்த்தா ஹாப்பியாக இருக்குது, ஆனால் உங்களோட மனசுக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்களும் அந்த எடுத்து பார்க்குறீங்க ஃபோனை. பார்த்தா லைட்டாக உங்களோட ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல். ஏன்னா அது உங்களோட ஃப்ரெண்ட் சாரா தான். அவள் கால் பண்ணதுமே நீங்கள் நான் எப்பப்பெல்லாம் ஹாப்பி இல்லாமல் ஒரு மாதிரி சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேனோ அப்பப்பெல்லாம் கரெக்டாக இப்போ கால் பண்ணிவிடுவா. இல்லைன்னா இவள் எங்கே இருந்தாவது என்கிட்ட வந்துடுவா. இவள் ஒருத்தியால் தான் நான் இது வரைக்கும் இங்கே சர்வே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சின்ன குட்டி ஸ்மைல் கூட ஃபேஸில் அப்படியே கால் வந்துட்டு அட்டன் பண்ணுறீங்க. அவள் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறா. அறிவுக்கிட்ட நாயே, எவ்வளோ நேரம் கால் ரிங் போயிட்டுருக்கு, ஃபஸ்ட்டே எடுக்க மாட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் இல்லை, உன்னோட ஃபோட்டோ வந்துட்டு வச்சுருந்தேனா, ஸோ அதில் நீ அழகாக வேறு இருந்த, அதனால தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் ஃபோன் எடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் அப்படியே ஒரு மாதிரி, ஏய் வர வரவும் போக்கே சரியில்லை, இங்கே பாரு ஐ லைக் பாய்ஸ் அப்படிங்கிறா. நீங்கள் சிரிச்சிட்டே பட் ஐ லைக் யூ அப்படிங்கிறீங்க. அவகிட்ட நல்லா ஃப்ளிட் பண்ணுவீங்க. அவளுக்கு வந்துட்டு ஒரு சில நேரம் உங்கள் மேலே டவுட்டே வந்துடும். ஆனாலும் வந்துட்டு அவர் மாதிரி தப்பிச்சு ஓடுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாள். அது உங்களுக்கு செம க்யூட்டாக இருக்கும். அதை பார்க்கறதுக்காகவே நீங்கள் அவகிட்ட இந்த மாதிரி டீஸ் பண்ணுறது நிறைய டைம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போது அப்படி தான். சரி நான் கால் வைக்கிறேன் அப்படிங்கிறா. ஏன் பேபி அதுக்குள்ளே வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளுக்கு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தா அவளே வந்துட்டு பாலாயிடுவா போல். ஸோ அந்தளவுக்கு உங்களோட ஃப்ளர்ட்டிங் ஸ்கில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அவகிட்ட மட்டும்தான் இந்த அளவுக்கு பேசுவீங்க, உங்களுக்கு அவள் மட்டும்தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. இப்போது நீங்களும் ஏய் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் ஆக்சுவலாக நானும் அதுக்கு தான் கூப்பிட்டேன், ஆனால் நீ பேசுகிற டோன் எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது, அதனால் இன்றைக்கி மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாளா. ஸோ நீங்கள் ஏன் நான் ஒன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு மாதிரி ஃப்ளிட்டிங்காக கேட்குறீங்க. அவளுக்கு சில டைம் ப்ளஷ்ஷே ஆகிடும். ஆனாலும் வந்துட்டு காட்டிக்காமல், ஏய் இங்கே பாரு, நீ நான் ஃப்ரெண்டு, உனக்கு எனக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா? நீ ஒரு கேர்ள், நான் ஒரு கேர்ள், நான் ஒரு கேர்ள், நீ ஒரு கேர்ள் அப்படிங்கிறா. சரி கேர்ள் மீட் பண்ணலாவா, நான் இங்கே பார்க்கில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், பார்த்துட்டேன்டி அப்படிங்கிறா. திரும்பி பார்த்தா ஆப்போசிட்டில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு அவள் பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாகிடுவீங்க. ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவள் எதுக்கு ஒயன்னு இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை வா என் கூட நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு நடக்கிறீங்க. அவள் ஒரு மாதிரி பார்க்குறா. ஏய் இங்கே பாரு, தேவையில்லாத மனசில் ஆசை ஏதாவது வச்சுக்காத, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறா. நீங்கள் ஜெய் என்னடி எப்போ பார்த்தாலும் பாய் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு தானே இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைல்ல, நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அவள் சி இந்த பிள்ளைக்கிட்ட நான் எப்படி பேசினாலும் இது வேறு மாதிரி புரிஞ்சுக்குது அப்படின்னு சிரிச்சுட்டே உங்கள் மண்டையில் ஒரு போட்டு போடுறா. நீங்களும் அப்படியே தலையை தேய்ச்சிட்டே வாடி நீங்கள் பாரு, எல்லோரும் அவங்களோட ஃபேமிலி கூட போகிறாங்க, எனக்கு மட்டும் அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவளுக்கு அது எல்லாமே புரியும். அவளுக்கு சில டைம் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசணுன்னு தோணும். அப்போல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி அவளுக்கே அந்த மாதிரி ஃபெல்ட் ஆகும் போல். அதனால் கரெக்டாக கால் பண்ணிடுவா, இல்லைன்னா உங்களை பார்க்க வந்துடுவா. ஸோ இப்போ அப்படி தான் வந்திருப்பா. அப்போ நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணவும், நல்ல வேலை நான் வந்தேன், இல்லைன்னா ரொம்ப லோன்லியாக இருந்திருப்பாள்ல அப்படின்னு நினச்சிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா உங்களை உப்பு கட்டி தூக்கிக்கிறா. நீங்கள் நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாராவும் வந்துட்டு என்ன பண்ணுறேனா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க் ஃபுல்லாக உங்களை உப்பு கட்டி தூக்கிட்டு நடந்து போகிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சின்ன வயசில் அப்பாவோட முதுகில் இந்த மாதிரி தான் ஏறிட்டு போயிருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கும்ல, அதே ஃபீல் தான். நீங்கள் நீ அப்பா மாதிரியே பண்ணுற, சில டைம் என் அம்மாவும் என்னை இப்படி தூக்கிட்டு போயிருக்காங்க சேம் இதே பார்க்கில் அப்படிங்கிறீங்க.
அதான் உன் அப்பா அம்மா எல்லாம் நான் தான், எனக்கு போட்டியா அவங்க யாரும் வரக்கூடாது சரியா, உனக்கு நான் மட்டும்தான் எல்லாம் அப்படிங்கிறா. அவளுக்கு கொஞ்சம் பொசசிவ் வேறு உங்கள் மேலே ஜாஸ்தி. வேறு யாரை பற்றி நீங்கள் நினச்சாலும் அவளுக்கு பொசசிவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறா. நீங்களும் ஆமாம் எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு மறுபடியும் அவன் மேலே அதாவது உப்பு கட்டியிருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரியே இருந்துட்டு அந்த பிகி பேக்லேயே பேசுகிறீங்க. அவள் டப்புக்குன்னு கீழே போட்டிருப்பாங்கள, அறிவு கேட்ட நாயே நினச்சேன்டி நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டு அவள் அப்படியே போகிறா. ஸோ நீங்கள் ஓடி போய்ட்டு இப்போ அவளை தூக்கிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேர் மாற்றி மாற்றி உப்பு கட்டி தூக்கிட்டு அந்த பார்க்கில் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் அங்கே உங்களோட அங்கிள் அண்ட் ஆன்ட்டி, எங்கே போயிட்டு வர, எப்போ பார்த்தாலும் இவ்வளோ லேட்டாக போயிட்டு எங்கே போயிட்டு வர, லேட்டாக வீட்டுக்கு வர, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா, அங்கிள் ஆண்டி வளர்த்துற பொண்ணு தப்பாக இருக்கிறான்னு சொல்லிட்டு எங்களை யாருக்கும் அடுத்து போயிடக்கூடாது, எங்கேயும் முதல்ல வெளியே போகாத, உனக்கு வெளியே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அமைதியாகவே இருந்திருப்பீங்க. அப்போ உங்களோட அந்த ஆண்டி, இங்கே பாருவயன் இந்த மாதிரி கண்டத்தனமாக கண்ட மேனிக்கு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ வீட்டுக்குள்ளேயே வராத, வெளியே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன் வீடு இது, யார் வீட்டுக்குள்ளே வந்துட்டு யார் யாரை வெளில போக சொல்கிறது, இது என்னோடய வீடு, நீங்கள் முதல்ல வெளில போங்க, எனக்கு 18 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, இனிமேல் என்ன என்னால் பார்த்துக்க முடியும், நீங்கள் ஒன்றும் எனக்கு கார்டியன் சொல்லிவிட்டு இங்கே வந்து எனக்கு பிடிக்காம இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், முதல்ல நீங்கள் இங்கேருந்து வெளில போங்க அப்படின்னு கத்துறீங்க. அப்போ டப்புன்னு உங்கள் கணத்தில் பலான்னு ஒரு அறை. அந்த அங்கிள் தான், யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிற நீ, உன்னை உன் அம்மா கூட பாதியிலே விட்டுட்டு போயிட்டா, நாங்கள் 2 பேர் தான் உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து வளர்த்திட்ருக்கோம், அவளை பார்த்து இப்படி பேசுகிறியா அப்படின்னு கத்துறாரு. உங்களுக்கு நான் அழுகையாக வருது. அப்பா அம்மா கூட அடித்தது கிடையாது. நீங்கள் ஒரு 6th 7th அந்த ஏஜில் இருக்கும்ல, ஸோ அந்த படிச்சுட்டு இருக்கப்பவே உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இவங்களை வந்து உங்களை கார்டியனாக சொல்லிட்டு டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடு அண்ட் சில ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் உங்களோட அப்பா பண்ணியிருப்பார். அண்ட் ஒரு ஆஃபீஸாக அவருக்குன்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ இவங்க தான் பார்த்துக்குறாங்க. உங்களுக்கு நான் அது பிடிக்கவே இல்லை. நான் சீக்கிரம் என்னோடய சொத்து எல்லாமே, அதாவது என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்த எல்லாத்தையும் இவங்கக்கிட்டேருந்து நான் மீட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இவங்க உங்களை விட்டால் தானே, அவங்க உங்களை விடவே மாட்டேங்கிறாங்க. இப்போது இப்படியே தான் எப்போவுமே வந்துட்டு வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்பவே அடிதடியாக தான் இருக்கும். சும்மா இஷ்டத்துக்கு அவங்க அடிச்சிடுவாங்க. உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எப்படா இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு இருக்கும். ஒரு கட்டத்தில் எனக்கு என் சொத்து வேணாம், எதுவும் வேணாம், இங்கேருந்து நான் ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிடணும், நான் ஏதாவது வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிடணும், சீக்கிரம் எங்காவது வேலை கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேலைக்கெல்லாம் ஃபாரினில் அப்ளை பண்ணிகிட்ருக்குறீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் அதுக்கும் பிரச்சனை ஆகிடும். உங்களை விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சொத்து கிடையாது, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் உங்களை எங்கேயுமே விட மாட்டுறாங்க. இப்போ இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அகைன் ஒரு நாள் வந்துட்டு சாரா கூட ஜாலியாக வெளில போயிட்டு மூவியெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். எப்பவும் போல் நீங்கள் வேறு கூட லேட் பண்ணுவீங்க தான், பட் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேட் ஆகிருக்கும். அப்போ உள்ளே வந்து வராதேம்மா உங்களோட அங்கிள் வந்துட்டு, வயன் உங்ககிட்ட ஒன்று பேசணும் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. வழக்கமாக இவங்க அடிக்க தானே செய்வாங்க, இன்றைக்கி என்ன பேசணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒயன் நான் உன்னோட அப்பா மாதிரி தானே அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னோட அப்பா இடத்துல யாருமே இருக்க முடியாது சரியா, அதுவும் நீங்கள் அவரோட கால் தூசி கூட ஆக மாட்டீங்க. ஜஸ்ட் வெறும் சொத்துக்காக என்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இங்கே என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரவே கேட்குறீங்க. அவர், நீ எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, உனக்காக தான் அங்கே எல்லாமே பண்ணோம், அதே மாதிரி தான் உனக்காக ஒரு பெரிய சொத்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிஸ்னஸில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணேன், இருந்த மொத்த பணமும் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் அது எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிறாரு. இதை கேட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அது ஏன் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டின ஆஃபீஸ் வீடு எல்லாமே, யார் நீங்கள் திடீர்னு உள்ளே வந்தீங்க, அவங்க சம்பாதித்தில் உட்காந்து சாப்பிட்டீங்க, இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்களோட கஷ்டப்பட்டு உழைச்ச எல்லாத்தையும் தொலைச்சிட்டிங்கல்ல, யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அந்த லேடி இருக்காங்கள்ல ஆண்டி, அவங்களும் வராங்க. இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ, அங்கிள் ஒன்றும் வேணும்னே பண்ணலை, உனக்காக தான் பண்ணார், நீயும் பெரிய பொண்ணாயிட்ட, உனக்கும் நிறையா சொத்து வேணும்ல, ஸோ
நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணார். ஆனால் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என் மூஞ்சிலே யாரும் முழிக்காதீங்க, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், வயன் இது பிரச்சனை இது மட்டும் கிடையாது, அண்ட் நான் உனக்காக ஒரு இடத்துல கடனும் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறாரு. எனக்காக நீங்கள் இது கடன் வாங்கினீங்க? என் அப்பா சம்பாதிச்சதே அவ்வளோ இருக்கிறப்போ நீங்கள் யார் எனக்காக கடன் வாங்கிறதுக்கு? என் பேர் சொல்லி என்னென்னு கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது எல்லாமே உன்னை ஃபாரின் அனுப்புறதுக்காக தான். எனக்கு தெரியும் உனக்கு ஃபாரின் போக பிடிச்சிருக்குன்னு. ஸோ அதுக்காக கொஞ்சம் பணம்லாம் வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ இது எல்லாமே லாஸ் ஆனங்காட்டிக்கும் எதுவுமே என்னால் திருப்பி கொடுக்க முடியல. அதுக்காக அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வாட் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் கடை வாங்கினதுக்கு நான் ஏன் என் லைஃப்பை அதாவது பணையம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு அவங்களும் ஏன்னா நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதே தெரியல. இப்போது அவர் தான் உங்களுக்கு கார்டனாக இருக்கிறதுனால உங்கள் பேர் சொல்லி அவர் என்ன பண்ணாலுமே அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். நல்ல விதமாக இருந்தாலும் சரி, கெட்ட விதமாக இருந்தாலும் சரி. இப்போ வேறு வழியே இல்லை, அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, பிடிக்கவே இல்லை உங்களுக்கு. ஒரு மாதிரி இது ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் சாரா கிட்ட சொல்கிறீங்க. அவள் அப்படியே யோசிச்சு பார்க்குறா. வயன் அது உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் இருந்து வந்துடு அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை சாரா, என்னால் நீ ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, எனக்காக நீ நிறையா பண்ணிட்ட, போதும், இதுக்கு மேலே நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை. எனக்கும் அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி வேணும். ஸோ அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இவனுங்களை விட மோசமாக வேற எவனும் இருந்துட முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சாரா சொல்கிறா, அவர் உனக்கு தெரியுமா அவரை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு யாரும் என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் நீ எப்படி இதை பற்றி கேட்குற? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கே எந்த பையன் யாருன்னு தெரியாது அப்படின்னு கேட்கவும் அவள் சொல்கிறா, நான் விசாரித்தேன். நான் உன்னை அப்படியே ஈஸியாலாம் அந்த வீட்டில் விட்டுற மாட்டேன். நான் எப்பயுமே உன்னை பற்றி விசாரிக்க அங்கே ஆள் வச்சுருக்கேன். அவங்க தான் சொன்னாங்க, உனக்கு பார்த்துருக்க பையன் ஒரு கேங்ஸ்டர் ஆமாவே, அதுவும் ரொம்ப கோல்டு அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்கிறாங்கடி. இதெல்லாம் செட் ஆகாது, நான் இருக்கல, வா நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் சாரா பரவாயில்ல விடு, இப்படி ஹார்ட்டே இல்லாதவங்க கூட கிட்ட நான் இவ்வளோ வருஷம் இருந்துட்டேன். அவன் கேங்ஸ்டர் தானே, பார்த்துக்கலாம். ஆனால் என்னால் இதுக்கு மேலே உனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் கிளம்புறப்போ அவள் ஓடி உங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் என்ன நானே வேணா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை பார்த்து கேட்குறீங்க. அவள் ஒரு மாதிரி ஆழ்ந்த மாதிரியே சிரிச்சிட்டு, நீ திருந்தவே மாட்டல்ல, மாறவே மாட்டல்ல அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் அவளை ஹக் பண்ணிட்டு, நான் உன்னோட ஃப்ரெண்டாச்சே, எப்படி மாறுவேன்? நீ இவ்வளோ அழகாக இருக்க, இவ்வளோ அட்ராக்ட் பண்ணுற, அழுகிறப்ப கூட இவ்வளோ க்யூட்டாக இருக்க, உன்னை எப்படி சாரா நான் விட்டுற முடியும்? நான் வேணா பேசாமல் அந்த மேரேஜை கேன்சல் பண்ணிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறீங்க. அவள் என்னடி பேசுகிற அப்படிங்கிறா. சொன்னீங்க, ஆமாம், அந்த கல்யாணம் நான் பண்ணிக்கூடாதுன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை டீஸ் பண்ணுறீங்க. அவளுக்கு சில டைம் ஷை ஆகிடும்ல, ஸோ அந்த மாதிரி தான் அவளுக்கு லைட்டாக ஷை ஆகிட்டு, அறிவு கேட்டவளே என்னடி பேசிகிட்டு இருக்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டி அப்படின்னு சொல்கிறாளா. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்போது ஒரு ஸ்டெப் மேலே போய்க்கலாம், அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் மை பேபி அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சோகம் இருந்தாலும் சில டைம் அவள் கூட டீஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் டைம் நல்லா ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு அந்த வெட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜேகேவே பார்க்குறீங்க. பார்த்தா ஃபேஸ் ரொம்ப க்யூட்டாக இன்னசென்ட்டாக இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறீங்க அந்த ஸ்டேஜில். இவனா கோல்டு கேங்ஸ்டர்னு சாரா புலம்பிட்டு இருந்தா, பார்த்தா அப்படி தெரியலையே, குழந்த மூஞ்சி குழந்த மாதிரி இருக்கான், இவனை போய் எப்படி கேங்ஸ்டர்னு சொன்னால் நான் நம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷனில் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போது சாராவும் வரா. அங்கே கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அவள் கேப் வரத்துக்கு. அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடி வரா. அவள் ஓடி வந்து பார்த்தா உங்களுக்கு செம்ம வியூவாக இருக்குது. அப்படியே ஏதோ கல்யாணத்துலேருந்து தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி. அவளும் ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் தான் போட்டுட்டு ஓடி வந்துட்டுருக்கா. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வேறு வருது. அப்படியே அவள் கிட்ட வந்து நின்னதுமே, என்னது
கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறியா? கடைசி நேரத்தில் முடிவை மாற்றிக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டியா என்னோட லவ்வை அப்படின்னு கேட்குறீங்க. அவள் உங்கள் தலையிலேயே ஒரு போடு போட்டு, சைத்தானே நீ மாறவே மாட்டடி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நெக்லஸ் கொடுக்குறா. ஸோ அழகாக இருக்குது. நீங்கள் வெறும் கழுத்தில் தான் அந்த மேக்கப் மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ அவள் வந்துட்டு அதுக்கு அழகாக ஒரு நெக்லஸ் போட்டு விடுறா. செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் செம்மையாக இருக்குது, அப்படியே இந்த ரிங்கையும் போட்டு விட்டீங்கன்னா கல்யாணத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டீஸ் பண்ணுறீங்க. ஜேகே பார்க்குறாரு, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அவ கூடயே தான் ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கீங்களா? அவரே பார்க்குறாரு, என்னது அப்படிங்கிற மாதிரி. என்ன ஒரு கேங்ஸ்டர் வேறையா? ஸோ அப்படியே தான் நிறைய பேர் வெளில வராங்க போகிறாங்க. இப்போ ஃபைனலாக நீங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. வெட்டிங்கும் முடிஞ்சிருது. அண்ட் சாரா பையனா கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு சொல்லவும், நான் ஃபாரின் போகிறேன்டி அப்படின்னு சொல்கிறா. என்னை விட்டுட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உன்னை விட்டுட்டு போய் தான் ஆகணும், ஏன்னா இப்போ உனக்கு மேரேஜ் முடிஞ்சில்ல. அண்ட் ஹோபியும் ரொம்ப நாளாக என்னை பார்க்கணும், நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு. அவரையும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. நான் உனக்காக தான் இவ்வளோ நாள் இங்கே இருந்தேன். இப்போ உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உன்னை பார்த்துக்க உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அண்ட் ஹோபியை பார்த்துக்க நான் வேணும்ல அப்படிங்கிறா. ஹலோ, யூஆர் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறீங்க. ஜெக்கிக்கு இது கேட்டிருக்கோம். என்ன பேசுது இந்த பொண்ணுங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. அவள் உடனே உங்கள் வாயை பற்றிட்டு, வாயை மூடுறி, ஏன்டி இப்படி மாட்ட வாங்குற, உன்னோட டீசிங்கெல்லாம் இப்போ கூட வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஆனால் என்னைக்கு போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போவே போகணும், ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறா. நீங்களும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இப்போது நீங்கள் ஜேகே கூட போகணும். அண்ட் அவள் வந்துட்டு சாரா வந்துட்டு ஹோபி பார்க்கறதுக்கு ஃபாரின் கிளம்பணும். அவள் ட்ராலியெல்லாம் கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு தான் வந்திருப்பா. இப்போ ஓடுறா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தான் ஏதோ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாதிரி ஓடி வந்தா, அதுக்குள்ளே திரும்ப கல்யாணத்தில் தப்பிச்சு போகிற மாதிரி ஓடுறா. இந்த பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அமைதியாக நிற்கிறீங்க. உங்களுக்கு சாராவை பார்த்தா மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கும், வேறு யாரை பார்த்தாலும் அந்த ஹாப்பினஸ் வராது. அவள் போனதுமே திரும்ப நார்மல் மோடுக்கு போயிட்டீங்க. தட் மீன்ஸ் எப்படின்னா அந்த லோடிங் மோட் தான். என்ன நடக்க போகுது இதுக்கு மேலே அது லைஃப் மாறுமா, இல்லை இன்னும் மோசமாக மாறுமா, இல்லை கொஞ்சம் பெட்டராக இருக்குமா, இல்லை இப்படியே தான் இருக்குமா, என்ன கர்மமோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஃபைனலாக அந்த இடத்துல இருந்து இப்போ எல்லாருமே வந்துட்டு அந்த வெட்டிங்லாம் முடிஞ்சால் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களா. ஸோ அப்படி தான் நீங்கள் ஜெகே கூட போகிற மாதிரி இருக்கும். உங்களோட அங்கிள் ஆண்டி அப்படியே அந்த முதல கண்ணீர்லாம் சொல்லுவாங்கள்ல, நீலி கண்ணீர் போலி கண்ணீர், அந்த மாதிரி எல்லா கண்ணீரையும் வடிக்கிறாங்க. அவ்வளோ ட்ராமா பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, சாமி கடவுளே, இவ்வளோ ட்ராமேட்டிக்கான 2 பர்சன் இருக்காங்க இந்த உலகத்துலனா இவங்க மட்டும்தான். இவன் வாங்கி தின்ன கடனுக்கு என்ன ஒரு கேங்ஸ்டர் கிட்ட கட்டி கொடுத்துட்டான், எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. உங்களுக்கு அந்த கல்யாணத்தில் பெருசாக ஈடுபாடும் இல்லை. அட் த சேம் டைம் அந்த கல்யாணம் வேணான்னு தோணலை. இது ஒரு மாதிரி ஒரு சின்ன தாட், சரி பண்ணிக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நேரம் ஜிகே வாயே பேசியிருக்க மாட்டார். ஜஸ்ட் அவர் பாட்டுக்கும் அமைதியாக அவர்ன்ட்டு தான் இருப்பார். இப்போது உங்களை கூட்டிகிட்டு போகிறப்போ அவர் வந்துட்டு உங்களோட கையை பிடிச்சி தான் கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் கூட்டிகிட்டு போகிற தோரணையே வேறு மாதிரி இருக்குது, இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது, உங்களை தரத்தானே இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவர் ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரா. ஸோ அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் பாஸ் மேடமோட கை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் வந்துட்டு கையை பிடிச்சவர் கரெக்டாக பிடிக்க தெரியாமல் ஒரு மாதிரி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. கிழிஞ்சது வாழ்க்கை, அவ்வளோதான். வயன் நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு உனக்கு வாழ்க்கை அமைதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போது அவரோட காட்ஸ் கிட்ட சீக்கிரம் ட்ரைவ் பண்ணுங்கள், வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோல்டாக தான் பேசுகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, சாரா கரெக்டாக தான் சொல்லியிருக்கா போல். இவன் என்ன இப்படி பேசுகிறான், நம்மக்கிட்ட இப்படி தான் பேசுவானோ, தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ கார் போயிட்டே இருக்குது. அப்போது அதில் 2 பேர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, நீங்கள் ஜேகே பின்னாடி உட்காந்துருப்பீங்க. ஒருத்தன் அமைதியாக கார் ஓட்டிகிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் பக்கத்தில் உட்காந்துருக்குவேன் செம்ம வாய் போல் சும்மா பாஸ் அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும், வீடு ஏதாவது நான் வேணா பண்ணட்டா பாஸ், இந்த படத்தெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரின்னு கேட்குறான். ஜேகே வாயை மூடிக்கிட்டு முன்னாடி பார்த்து உக்காரு, இல்லை அப்படின்னா தலை மொத்தமாகவே பின்னாடி திரும்பிடும் அப்படிங்கிறாரு. என்ன பாஸ் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இப்படி திட்டுறாரு.
அவன்டானா திரும்ப திரும்ப வந்து பேசிகிட்டு இருக்கிறான் பாரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆனால் அவன் வந்துட்டு அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டான் போல், சும்மா தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கான். இப்போது ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகுது. கார் போயிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க அந்த கார்ட்ஸ் எல்லாம். நீங்களும் இறங்கி வரீங்க. பார்த்தா வீடு செம்ம பெருசு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு. என்னடா இது மொத்தமாக கருகருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே இருக்கிற மரத்துக்கு கூட பைப்பில் கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கு. உங்களுக்கு வியர்டாக இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ ஜெகே வீட்டில் நிறையா சர்வெண்ட்லாம் இருப்பாங்க போல், அவங்கெல்லாம் உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. நீங்களும் போகிறீங்க. இப்போ இவனுக்கு ஒரு கல்யாணம் ஒரு கேடு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறான் பைத்தியக்காரன். அந்த பைத்தியக்காரன் பணம் கொடுக்கணுன்னா பணம் கொடுக்க வேண்டியதானே, என்ன கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உள்ளே போனால் அவங்கெல்லாம் வந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்கு ஒரு சர்வெண்ட் வந்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ தெரியாமல் கை தவறி தட்டை வந்துட்டு கீழே போட்டிருப்பாங்க. அப்போ உடனே ஜெகிக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஒரே கத்தி பயங்கரமாக திட்டி, இன்றைக்கி நீ இப்போவே வேலை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணியிருப்பார். அந்த லேடியும் அழுகுறாங்க, தம்பி தெரியாமல் விழுந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னதை மட்டும் கேளுங்க, இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேங்கன்னு மிரட்டி விட்டுறாரு. அவ்வளோதான். அவங்க போயிட்டு அவங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் இருப்பாங்க, அக்கௌண்ட்டில் பார்த்துக்கிறவங்க, அவங்கக்கிட்ட அவங்க வேலை செஞ்சதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இவன் மூஞ்சி குழந்த மாதிரி வச்சுருக்கான், இப்படி வில்லங்கத்தனமாக இருக்கானே. இதுக்கு தான் அழகாக இருக்கிற யாரையும் நம்பக்கூடாது, அழகுக்கு பின்னாடி இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு சொல்லாமையா சொன்னாங்க, சும்மாவா சொன்னாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே தான் எல்லாம் பேசிக்கிட்டீங்க. ஆனால் அவர் உங்ககிட்ட எதுவுமே பேசலை. அட் த சேம் டைம் நீங்களும் அவர்கிட்ட எதுவுமே பேசலை. நேராக உங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய்ட்டு எல்லா ரூமில் வைக்கிறாங்க. அண்ட் இப்போ தான் ஜேகே உங்ககிட்ட மேலுக்கு தான் உன்னோட ரூம் போ அப்படிங்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. போய் பார்த்தா அங்கேயும் ஃபுல்லாக எல்லாம் கருகரந்தான் இருக்குது. என்னது ஃபுல்லாக ஏதோ இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயாவே இருக்கான், இங்கே எப்படி இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, ஒரே பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். ஜேகே அதுக்கப்புறம் வரலை, நீங்களும் அவரை பார்க்கல, அப்படியே டயர்டாக தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. கண்ணை முழிச்சு பார்த்தா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு காஃபி கப் இருக்குது. காஃபி ஸ்மெல் வேறு செம்மையாக இருக்குது. உங்களுக்கு காஃபியே பிடிக்காது, ஆனால் அந்த ஸ்மெல் செம்மையாக இருக்குது. எடுக்கிறீங்க. எடுத்து பார்த்தா அதில் ஒரு குட்டி நோட்ஸ் எழுதியிருக்கு. குட் மார்னிங் கார்ஜியஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. கார்ஜியஸா? நானா? யார் பார்த்த வேலை இது? கண்டிப்பாக அந்த அம்மாஜி மூஞ்சி பண்ண வேலையாக இருக்காது, அவன் மூஞ்சி மட்டும்தான் அப்படி இருக்குது, சரியான வில்லை. வேறு யார் இங்கே பண்ணுறா? நமக்கு யாரா ரூட்டு விடுறா இங்கே வந்த நாள்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னமோ யோசிக்கிறீங்க. எவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை ஒரு மாதிரி நீங்கள் ஃபன்னியாக ஹேண்டில் பண்ணிப்பீங்க. இப்போயும் அப்படி தான் நினச்சிட்டு அந்த காஃபி குடிக்கிறீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உடனே கீழே ஓடுறீங்க அந்த காஃபி கப்பை தூக்கிட்டு. யார் இதை போட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அங்கே இருக்க சர்வெண்ட்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக நிற்கிறாங்க. வாயை திறக்கலை. நீங்கள் உண்மையே சொல்லுங்கள், இந்த காஃபி யார் போட்டது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒருத்தருமே வாய் திறக்கலை. ஒரு பொண்ணு மட்டும் திருத்துன்னு முழிக்கிறா. அவளை நீங்கள் பார்த்ததுமே சாரா மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. லைட்டாக அவளுக்கு சாராவோட முகஜாடை தான். உடனே அவகிட்ட போயிட்டு, ஹே கேர்ள், நீயா போட்ட, உண்மை சொல்லு, நீ முழிக்கிறதுலே தெரியுது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அவளும் மேம் அது நான் இல்லை அப்படிங்கிறா. எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தான் போட்டிருக்க, செம்ம காஃபி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை ஹக் பண்ணிட்டு அவள் தோல் மேலே கை போட்டுட்டு, அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் மேம் என்ன கேட்குறீங்க, என் பாய் ஃப்ரெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறா. நான் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ண போகிறேன், பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் வந்துட்டு போகிறான், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவள் கேர்ள் ஃப்ரெண்டா எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்க மேம் அப்படிங்கிறா. எல்லாம் அந்த அர்த்தத்தில் தான், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சாரா கிட்ட இந்த மாதிரி ஃப்ளிட் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சுல்ல, ஸோ அது போகவே மாட்டேங்குது. அவளை மாதிரியே இன்னொருத்தகி பார்த்ததுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப் வந்துடுச்சு. ஸோ அவகிட்ட இந்த மாதிரி ஃப்ளிட் பண்ணவும் அவள் மேம் இல்லை அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் டார்லிங் உன் பேர் என்ன, ஆமாம் நீ ஏன் என்னை பார்த்து பயப்படுற, நான் என்ன பூச்சாண்டி மாதிரி இருக்கேனா, நான் அழகா இல்லையா, அப்புறம் அதுக்கு கார்ஜியஸ்னால எழுதி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளும் மேம் அது வந்து அப்படிங்கிறா.
சரி ஓகே, நீ செம்மலதாக இருக்க. அண்ட் உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னோடய பேர் யூனா அப்படிங்கிறா. நீங்களும் ஓகே டார்லிங், உன் பேர் என்னவா வேணாந்துட்டு போட்டோம், நான் ஒன்று டார்லிங்னே கூப்பிட்றேன், பேபின்னு கூப்பிட்றேன், ஓகேவா? ஓகே பேபி பாய், நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. அங்கே இருக்கிற எல்லோரும் பார்க்குறாங்க, இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்குது, ஐயா என்னவோனா ரொம்ப ஒரு மாதிரி கோல்டு டைப்பாக இருக்கார், இந்த பொண்ணு இப்படி இருக்குது சகஜமாக வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே ஆச்சரியம்தான். ஏன்னா நீங்களும் ஜெகே மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இல்லாதனால அவங்க ஆச்சரியமாக உங்களை பார்க்குறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. ஆக்சுவலாக அவர் வந்து அங்கே நின்றுட்டு இருந்திருப்பாரு, உங்களுக்கு அது தெரியல. அப்படியே கையை கட்டி நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கூட செம்ம ஃப்ளிட் பண்ணியிருப்பீங்க. ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிருப்பார், உள்ளே போயிருப்பார் வீட்டுக்குள்ளே. ஸோ இப்போ தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. போனதும் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதாவது பாத்ரூம் டோர் டக்குன்னு ஓப்பன் ஆகிருக்கும். அவர் பழக்க தோஷத்தில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, ஸோ அவங்க வரமாட்டாங்கன்ட்டு ஓப்பன் பண்ணிகிட்டே குளிக்கிறதுக்கு போயிருப்பார். அண்ட் நீங்கள் கண்ணுமண் தெரியாமல் நேராக போயிட்டு கதவை திறந்ததும் அவர் அப்போ தான் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்திருப்பார். பார்த்ததும் செம்ம ஷாக்கு. அத்தாடி, இந்த அம்மாஞ்சி பூஜி இங்கே எப்படி வந்தான், நைட்லாம் இங்கே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜேகேவும் டக்குன்னு கதவை சாத்திட்டு கதவை சாத்தின்னு இருக்கலாமோ, பார்த்துட்டாலோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஷர்ட் மட்டும் தான் கழட்டிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு செம்ம ஷை ஆகிடுச்சு. நீங்கள் என்னவன் கதவை டக்குன்னு சாத்திட்டான், வெக்கப்படுறானா? சிச்சி, அவன் மூஞ்சி மட்டும் தான் அப்படி காட்டிக்குவான், மற்றபடி சரியான வில்ல, சரியான பொறுக்கியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க அந்த பக்கம். ஸோ அப்படின்னா டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கீழே போயிட்டு வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டும் அதே மாதிரி தான் ஜேகே வேலைக்கு அதாவது வெளில போயிருப்பார். அண்ட் மார்னிங் எந்திரிக்கிறப்போ இன்றைக்கி அதே மாதிரி ஒரு காஃபி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு குட்டி நோட் மாதிரி எழுதியிருக்கு. எடுத்து பார்க்குறீங்க சிரிச்சுட்டே. பார்த்தா யோர் ஃப்ளட்டிங் ஸ்கில் வந்துட்டு 100% போட்டு ஒரு சின்ன ஸ்மைலி எமோஜி மாதிரி இருக்குல்ல, ஸோ அது மாதிரி ஸ்மைலி பொம்மை வச்சுருக்குது பக்கத்தில். அதை பார்த்து சிரிச்சுட்டே, ஆஹா மேடம் வந்துட்டு என் ஃப்ளிட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா, இரு நான் போய் பேசிக்கிறேன். சாரா, எனக்கு உனக்கு அடுத்து ஒரு ஆள் சிக்கிட்டாடி அப்படின்னு நினச்சிட்டு அவளுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு கால் பிக் பண்ணுறா. ஸோ நடக்கிற எல்லாமே சொல்கிறீங்க. அவள் இங்கே பாரு, உன் வேலை நீ அங்கேயும் காட்டிடாத, தப்பாக எதாவது நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் இல்லை தப்பாக நினச்சிக்க என்ன இருக்குது, எனக்கு இது ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிட்டு நான் இப்போ போயிட்டு என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, டார்லிங் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவளும் ஐயோ இந்த மேமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறா. ஆனால் நீங்கள் அவ்வளோ துரத்தி பிடிச்சி கைப்பிடிச்சி நிற்க வச்சுட்டு, எங்கே பேபி இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க, உன்னை துரத்தி பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சு எப்படி வாங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை மாதிரி பார்க்குறீங்க. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போது நீங்கள் அவகிட்ட போயிட்டு, டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கன்னத்தில் அப்படி கை வச்சு ஒரு மாதிரி கன்னத்தில் அப்படி கை வச்சு இது பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவும் அந்த பக்கம் ஜேகே கரெக்டாக வந்திருப்பார். பார்த்துட்டு அவருக்கு செம்மையாக பொறாமையாக இருக்குது, ஜெலஸ் ஆகுது. ஆக்சுவலாக அதை எழுதி வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் அவர், ஆனால் நீங்கள் அவளை போயிட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால அவருக்கு பிடிக்கல, டென்ஷன் ஆகுது. அட் த சேம் டைம் அவருக்கு எப்படின்னா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவர் நிறைய டைம் உங்களை அந்த பார்க்கில் பார்த்துருப்பாரு. நீங்கள் சாரா கூட ஃப்ளிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்கள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி அவர் பார்க்காத மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் வேணும்னே ட்ரிகர் பண்ணி தான் ஒரு மாதிரி உங்களோட அந்த அங்கிள்கிட்ட பணம்லாம் வந்துட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து திரும்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கேட்டு இந்த மாதிரி இவ்வளோ ட்ராமா பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவளை கல்யாணம் பண்ணால் இவள் அவளை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவா போலேயே, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு அவருக்கு கோவம் வருது. பட் அவர் எல்லாத்துக்கிட்டையும் கோல்டாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ரொம்பவே சாஃப்டாக தான் உங்களை ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் பேச ரொம்ப ஷை ஆகும். அவருக்கு பேசவே தோண மாட்டேங்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்களை பார்த்தாலே அவருக்கு ஷை ஆகுதா, அதனால் ஒரு மாதிரி எப்படி உங்ககிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் பொறாமல் அப்படியே மூஞ்சில் கொட்டுற அளவுக்கு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு இப்போ ஜேகேவை பார்த்துருப்பீங்க. அவர் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஜலஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. பார்த்துட்டு எச்சா நீங்கள் கிட்ட போய்ட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறது, அப்புறம் அவளை ரொம்ப டீஸ் பண்ணுறது. அந்த பொண்ணுக்கு நான் டக்குன்னு ப்ளஷ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிருவா. மேம்
இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு ஒரே சிரிப்பாக வருதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருப்பா. ஸோ அவள் மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் செம்ம இதாக நல்லா பேசுவீங்களா, ஸோ எல்லாத்தையும் டீஸ் பண்ணுறது இந்த மாதிரி. அங்கே இருக்கிற எல்லாருமே லேடி ஸ்டாஃப் தான். ஸோ எல்லாத்தையும் டீஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட விளையாடுறது அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். ஜேகே வந்துட்டு சில டைம் கேமராவில் பார்ப்பாரு, சில டைம் நேர்லேயே பார்ப்பாரு. நீங்கள் அங்கே வந்துட்டு அவரை தவிர மற்ற எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து பேசிட்டு விளையாடிட்டு இருப்பீங்களா. ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் அவரை மட்டும் கண்டுக்கிறதே இல்லை. அது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, பொறாமையாக கூட இருக்கும் சில டைமில். என்கிட்ட இல்லாத எப்படி என்ன அவளுங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கூட யோசிப்பார். இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2 மந்த் ஆகிருக்கும். இன்னும் நீங்கள் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை. கால் பேசுனீங்க அப்படின்னா சாரா கிட்ட தான் பேசுவீங்க. அப்போது அவகிட்ட இந்த மாதிரி தான் போட்டு அவளை ஃப்ளிட் பண்ணுறாங்கிற பேரில் ரொம்ப ஷையாக்கி ப்ளஷ் ஆக்கிட்டு இருப்பீங்க. அப்போ ஹோபி ஒரு நாள் ஃபோனை பிடுங்கி, இங்கே பாருமா ஒயன், நீ ரொம்ப அவளை வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வைக்கிற சரியா, நீ பண்ணுறதுனால எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவள் நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறா, எனக்கு இதெல்லாம் வர மாட்டேங்குது, புரியுதா உனக்கு, ஃப்ளிட் பண்ணாத என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அவள் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், மேபி உங்களுக்கு வேணா நீங்கள் என்னை விட பெட்டராக ட்ரை பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்காக நான்லாம் விட்டு கொடுப்பேன்னு நினைக்காதீங்க, ஓகேவா. அண்ட் என்னோடய பேபிக்கிட்ட கால் பேசணும், ஃபோனை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் எல்லாம் என் தலையெழுத்து, இரு ஒயன், நேரில் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ என்கிட்ட செத்தடி அப்படின்ட்டு ஃபோனை கொடுத்துட்றாரு. இப்போ அடிக்கடி நீங்கள் ஹோபிக்கிட்ட ஃபோனில் பேசியிருப்பீங்க. ஸோ ஃபோனில் மட்டும் தான் பேசியிருப்பீங்க, நேரில் மீட் பண்ணதில்லை. அண்ட் இப்போ சாராவும் கால் வாங்கிட்டு, ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற, பாவண்டி அவர் ரொம்பவே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுறாரு, ஜெலஸ் ஆகுறாரு, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் நீங்கள், உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் பேபி, ஆனால் நான் உயிராக நினைக்கிற உன்னை விடணும்னு சொன்னால் எப்படி என்னால் முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறீங்களா. அவளுக்கு இன்னொரு மாதிரி எப்படி சொல்கிறது, சில பேர் வந்துட்டு இம்ப்ரெஸ் டக்குன்னு ஆவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். நீங்கள் பேசுகிற எது பேசினாலும் அவளுக்கு ஷை ஆகிடும். அப்படி லைட்டாக சிரிச்சுட்டு இருக்காவும் ஹோபி வந்துட்டு ஃபோனை பிடிக்கி கட் பண்ணிவிட்டு, இனிமேல் கிட்ட நீ பேசின சாரா அவ்வளோதான், அப்படியே உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ட்டு அவர் கத்திட்டு போயிருப்பார். ஸோ நீங்கள் ஃபோனை பிடிங்கி கட் பண்ணியிருப்பார். பொறாம பிடிச்ச மனுஷங்க எதுக்கு தான் இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி நீங்களும் வச்சுருவீங்க. அப்போ பார்த்தா ஜேகே ஒரு மூலையில் நின்றுருப்பார், உங்களையே பார்த்துட்டு தான் நிற்கிறாரு. அவருக்கு உங்ககிட்ட பேசணுன்னு ஆசை, ஆனால் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் நிற்கவும் நீங்கள் எந்திரிச்சு டக்குன்னு அவர்கிட்ட போயிடுறீங்க. அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிற, நீ தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த, என்ன என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வந்து நான் அப்படிங்கிறாரு. நிஜமா சொல்லு, நீ கேங்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், இல்லை அப்படின்னா பார்த்தா தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. உன் மூஞ்ச பார்த்தா அம்மாஞ்சி மாதிரி தேடுற, ஆனால் நீ பண்ணுற வேலைலாம் பெருசாக தான் இருக்குது, ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் வளரணும் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தோளில் ஷோல்டரை தட்டி கொடுத்துட்டு அந்த பக்கம் போகிறீங்க. போகிற நீங்கள் எத்தனை ஹைட்டுனா அவரோட செஸ்ட்டு ஹைட்டை விட கம்மி தான். அவரோட அண்டர் செஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, செஸ்ட்டுக்கு கீழே தான் இருக்கிறீங்க நீங்கள். அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் வளரணுமா, எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால அவருக்கு உங்களை தனியாக வீட்டில் விட்டு போகிறதுக்கே பயம். நைட்டில் எங்கேயும் போகிறதில்ல, வீட்டிலே தான் இருக்கார். ஸோ சர்வெண்ட் எல்லாம் வீட்டில் தானே இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சும்மா அதை பண்ணுறேன் ஃப்ளிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி உங்கள் மேலே பயம் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா வீட்டிலே இருக்கார். ஸோ நீங்களும் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, அவரும் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வீட்டில் இருக்கிறது. நீங்கள் பார்க்குறீங்க, தூங்குறப்ப கூட அழகாக தான் இருக்கான், ஆனால் ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறான், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே தான் நீங்களும் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது, அவர் கண்ணு முடிச்சு பார்க்குறாரு. பக்கத்தில் காஃபி அண்ட் ஒரு சின்ன நோட் இருக்குது, குட் மார்னிங் கார்ஜியஸ் அப்படின்னு. ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எழுதுவார், நீங்கள் அந்த பொண்ணு எழுதிட்டு இருக்கிறான்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி தானே அவருக்கு தெரியும், யார் நமக்கு இது எழுதி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கவும் டக்குன்னு நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. ஸோ உள்ளே வந்ததுமே ஹை கார்ஜியஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கவும் நீங்கள் அவர் கிட்ட வந்து, என்ன என்னால் புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியோ அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த வேலையெல்லாம் நீ தானே பண்ண, எனக்கு ஃபஸ்ட் நாளே தெரியும் இந்த வேலை எல்லாத்தையும் நீ தான் பண்ணிட்டுருக்கன்னு.
ஆனால் சரி ஓகே, எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி தெரியாமல் திருட்டு வேலை பண்ணுறான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். நீ என்னடா கடைசி வரைக்கும் வாய்த்திருக்க மாட்டேன் யாருக்கு அப்படிங்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்களே கேட்குறீங்க, ஏண்டா கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு தெரியுற, வெளியே எல்லாத்துக்கிட்டையும் அப்படி தான் இருக்க, அது என்ன என்கிட்ட வந்தால் மட்டும் இப்படி பேர் தூத்து துணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதோ பொறுக்கி மாதிரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு பயமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது அவருக்கு. நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டு சரி ஓகே, அண்ட் உன்னோட கண் இருக்க பார்த்தியா, முட்டை கண் ஒரு மாதிரி பப்பி ஐஸ் மாதிரி இருக்குது, அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணுக்கிட்ட அப்படியே கை விரல வச்சுட்டு பேசுகிறீங்க. அடுத்தவரோட கண்ணத்துக்கிட்ட அப்படியே கையொடி விரல் கீழே வரும்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு டவுன் பண்ணிவிட்டு இந்த கண்ணும் இது கூட அழகாக தான் இருக்குது, நல்லா பார்க்கறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. அவருக்கு சேர்ந்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுது. ஏன்னா நீங்கள் நல்லா அப்ளை பண்ணுவீங்கள்ல, ஸோ இது அவருக்கும் இந்த ட்ரிக்கு அவர் மேலேயே அப்ளை பண்ணுறீங்க. அவருக்கும் நல்லா செட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. அப்படியே ப்ளஷ் ஆகுறாரு, அதெல்லாம் வந்துட்டு ரெட் ஆகுது. நீங்கள் அதையும் நோட் பண்ணுறீங்க. அண்ட் அவரோட மூக்குக்கிட்ட கை வச்சுட்டு இந்த மூக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூக்கு அவரோட மூக்கில் வச்சுட்டு உரசுறீங்க. அவ்வளோதான், மனுஷன் செம்மையாக ஒரு மாதிரி அப்படி ஹார்ட்டை வெடிச்சு அப்படி பிளாஸ்ட் ஆகிடும் போல், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அப்படி நெஞ்சில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துட்டு அவரோட அவரோட செஸ்ட்டுக்கிட்ட ஹார்ட்டுக்கிட்ட வச்சுருப்பாரு. அந்த கை மேலே உங்களோட கை வச்சு அவரோட கை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அவ்வளோதான், அவருக்கு மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஷை ஆகுது, ரொம்ப ப்ளஷ் ஆகுது. இதெல்லாம் அவர் டக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, சடன் ஆக்ஷன் இது உங்களோடது. அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் ரிலாக்ஸ், நான் தானே உன் ஒய்ஃப் தானே, அண்ட் என்னென்னலாம் பிளான் பண்ணி என்னென்னவோ ட்ராமா பண்ணி ஏதோ ட்ரிக்கெல்லாம் ப்ளே பண்ணி உன்னோட ஒய்ஃபாக ஆகிக்கிட்டேன். அப்புறம் ஏன் இவ்வளோ பயம், இவ்வளோ பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஷாக்காக பார்க்குறாரு, இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு. நீங்கள் சரியான தில்லாலங்கடி, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் வந்துட்டு தெரியாத மாதிரி காட்டிப்பீங்க. ஸோ அவருக்கே ஷாக்காக இருக்குது, சரியான தில்லாலங்கடி தான் இவன், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கா, ஆனால் எதையுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதில்ல அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அன்னிங்க அவரோட கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி அவர் ஷோல்டரில் 2 கை அப்படி போட்டு பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. அவ்வளோதான் ஜேகே, ஒரு மாதிரி அவருக்கு வேர்த்து ஊற்றவும் கை எடுத்து விட்டுட்டு அந்த பக்கம் போயிடலான்ட்டு ஓடுறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப ஷை ஆயிடுச்சு, அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. என்ன இது, எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் நான், எனக்கே இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் பாவம், இவகிட்ட எப்படி சர்வே பண்ணிச்சுங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு அந்த சர்வெண்ட் பொண்ணுங்களெல்லாம் நினச்சி பாவப்படுறாரு. ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட இது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கள, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி தானே இருந்திருக்கும். அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு ஓடுறாரு. பட் நீங்கள் அதுக்குள்ளே அவர் ஓடி போயிட்டு கேட்ச் பண்ணிடுறீங்க. கரெக்டாக கதவுக்கிட்ட போயிருப்பார். நீங்கள் கதவுக்கிட்ட போயிட்டு அவரோட ஷர்ட் காலர் இருக்குல்ல, ஸோ அப்படியே காலர் பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிறீங்க. அவ்வளோதான், அவரோட ஃபேஸ் உங்களோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நீங்கள் குட்டியாக இருக்கிறனால அவர் குனிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் காலர் பிடிச்சி எடுத்துருக்கனால ஸோ அப்படியே அந்த காலரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவரோட ஃபேஸ் கிட்ட அவரோட கண்ணை பார்த்து, என்ன நான் பொண்ணுங்கிட்ட தான் அப்ளேட் பண்ணுவேன் நினச்சியா, ஐ கேன் ப்ளஸ் போத் டைப் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. என்னால் எல்லாத்துக்கூட அப்ளேட் பண்ண முடியும், அண்ட் நல்லா ஷை ஆகிற, அழகாக இருக்க அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான், அவர் ஒரு மாதிரி காதெல்லாம் சவந்து போய் நிற்கிறாரு. நீங்கள் சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். எங்கே அப்படிங்கிறாரு. எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எங்கே அப்படிங்கிறாரு. இது இந்த இடத்துல அவர் ரொம்பவே ஒரு மாதிரி தடுமாறுறாரு, அவ்வளோ ஷை ஆகுது அவருக்கு. நீங்களும் அது லவ் பண்ணலாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போது நல்லா ஒரு டைட்டாக ஹக் பண்ணிப்பீங்களா? ஸோ அவரும் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஷைனஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாரு. அண்ட் கொஞ்சம் நேரம் வார்மாக ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த ஃப்ளீட்டிங்கெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு வார்மாக ஹக் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா அவரும் வந்துட்டு கேங்ஸ்டராக இருந்தாலுமே ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருப்பார் சின்ன வயசுலேருந்து, அம்மா அப்பாலாம் இல்லாமல். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே தான் அவர்கிட்ட நீங்களும் கைண்டாக இருப்பீங்க, அவரும் உங்ககிட்ட கைண்டாக தான் இருப்பார். இப்போது ஒரு மாதிரி வார்மான ஒரு ஹக் தான், அது அவருக்கு ரொம்பவே கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க,
பட் இப்போது ஆஃப்டர் இந்த கம்ஃபர்ட் ஹக்குக்கு அப்புறமா சாரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி திருப்பி உங்களை ஒரு மாதிரி டீசிங்காக பார்க்குறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு இவ்வளோ ப்ளஷ் ஆகுது, நீங்கள் தான் எல்லாத்தையும் இது மாதிரி ஃபிட் பண்ணி பழக்கம். ஆனால் உங்களே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பயபில் வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுது, ப்ளஷ் ஆகுது. சும்மா ஒரு பார்வை தான், அதுலேயும் உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகிருக்கும். ஜெகே நீ ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா, என்னோடய க்யூட்டான ஒரு ரோஸ் பெட்டல் இவ்வளோ க்யூட்டாக என் பக்கத்தில் நிற்கிது, என்கிட்டே தைரியமாக பேசுது, என்னையே ஷை ஆக்குச்சு, என்னையே ப்ளஷ் ஆக்குச்சு. ஸோ இப்போது எனக்கு இது ரிவெஞ்ச் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நான் ரொம்ப ஷையாக இருக்கும், ஏன் நீ என்ன பேசுகிற, இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஷை ஆகிறதுனால உங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜேகே எப்படி கஷ்டப்பட்டாரோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ அப்புறம் என்ன, ஸோ அதுக்கப்புறம் ஹாப்பி மொமெண்ட்ஸ், ஹாப்பி மெமரிஸ், ஹாப்பி என்டிங். ஆஃப்டர் சம் இயர்ஸ் கழிச்சு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேபியெல்லாம் பார்ன் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் சாராவை மீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ கூட போய்ட்டு அவகிட்ட அந்த ஃப்ளேட்டிங்ஸ்களை காட்டியிருப்பீங்க. ஹோபினா கடுப்பாயிட்டு உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி முடி பிடிச்சி ஆட்டியிருப்பார். ஒயன் நீ என் வாழ்க்கையவே கெடுக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோபி இந்த மாதிரி பண்ணவும் ஜேகே ஒரு கேங்ஸ்டரோட வைஃபே நீ இந்த மாதிரி பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவர் முடியை பிடிக்க, ஸோ என்னோடய புருஷ முடிவே நீ பிடிச்சியாடான்னு சொல்லிட்டு சாரா வந்துட்டு ஜேகே முடியை பிடிக்க, இப்படி ஒரு மாதிரி ஆளுக்கு முடியை பிடிச்சி சண்டை போட்டு டயர்ட் ஆகிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமாக கிடக்குறீங்க. அப்படியே 4 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்காந்துருக்கிறப்போ சலுப்பில் கையெல்லாம் பின்னாடி வச்சு கால் நீட்டி உட்காந்துருப்பீங்க, மூச்சு வாங்கிட்டு. அவ்வளோ ஃபைட்டு ஒரு மாதிரி ஃபன்னி ஃபைட் தான். ஸோ சிரிச்சிட்டே தான் எல்லாம் சண்டை போட்டிருப்பீங்க. இப்போது ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருக்கப்போ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, திரும்பி பார்த்தா சிம் சிம் தான் அழகாக ஓடி வரான். நீங்கள் சிம் சிம் அப்படிங்கிறீங்க, அவனும் ஆன்டி அப்படின்ட்டு ஓடி வரான். உடனே இந்த பக்கம் டாடி அப்படின்னு ஒரு சவுண்ட், பார்த்தா சிம்மி அங்கேருந்து ஓடி வரா. நேராக வந்து ஜேகே வந்து ஹக் பண்ணிவிட்டு, டாடி இந்த பையன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிறா. என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கிஸ் பண்ண வரான் அப்படிங்கிறா. உடனே ஜேகேக்கு கோவம் வந்துருச்சு. ஹோபி உன் பொண்ணு பாரு, சரி உன் பையன் பாரு, என் பொண்ணை என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டு, ஏன்னா அப்பாவாச்சு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவருக்கு சிம்சிமை பிடிக்கவே இல்லை, ஏன்னா சிமிக்கிட்ட வந்து வாலாடுறாங்கள. அதனால் இப்போது ஹோபி வந்துட்டு, சிம் சிம் ஏன்டா மான்ட்டு வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாடி அவள் அழகாக இருக்காள்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடியும் சிம்மியை பார்த்து சிம் கண்ணடிக்கிறான். அவ்வளோதான், எல்லாத்துக்கும் செம ஷாக்கு. எப்பட்றா நீ ஏன் புள்ள ஆனால் ஒயின் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் சிரிச்சிருக்கீங்க. என்ன இருந்தாலும் அவன் வயிற்றில் இருக்கிறப்ப நான் தானே டெய்லி ஃபோனில் பேசுகிறேன். ஸோ என்னோடய ட்ரைனிங் அப்படின்னு நீங்கள் பெருமையாக பீத்திக்கிறீங்க. ஆனால் இங்கே ஜேகே தான், என் பொண்ணை இவங்கிட்டேருந்து நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவேனே தெரியல, இனிமேல் இவன் இங்கே தான் இருக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் சாரா 2 பேருமே ஆமாம் இனிமேல் எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு ஹாப்பியாக சொல்கிறீங்க. ஆனால் இங்கே ஜேகேக்கு தான் பக்குன்னு இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் இவங்கிட்டேருந்து என் பொண்ணை நான் பாதுகாத்தே ஆகணும், இனிமேல் நான் வெளியெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, என் பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே சிம்சிமை முறைக்கிறாரு. சிம் வந்துட்டு ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்து கண்ணடிச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுற மாதிரி சிரிக்கிறான். அவருக்கு நான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு அப்படியே ஜேகேவை கலாய்ச்சிட்ருக்காங்க. ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த 1 ஷாட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன சொல்லட்டும், 1 ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது 1 ஷாட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்துட்டு போடுறேன். வேறு என்ன முடிஞ்சால் ஒன்லைன் சொல்லுங்கள், அப்படி இல்லைனா அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லுங்கள். டைட்டில் சொல்லுங்கள், ஒன்லைன் சொல்லுங்கள், ஓகேவா? இல்லைனா பெரிய ஸ்டோரியாக சொல்லிட்டு டைட்டில் சொல்லாமல் விட்டுறாதீங்க. எனக்கு டைட்டில் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓகேவா? எப்படி சொன்னாலும் சரி எனக்கு டைட்டில் சொல்லிடுங்க. அண்ட் ஒன்லைன் சொன்னாலும் ஓகே, எது சொன்னாலும் ஓகே, பட் சொல்லுங்கள், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன, நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா. நான் வந்துட்டு ஒரு த்ரில்லர் எஃபெக்ட் போட்டிருந்தேன்ல, அது என்னமோ தெரியல எனக்கே பிடிச்சிருந்துச்சி. அதை கொஞ்சம் சின்ன டிங்கரிங் வேலைலாம் பார்த்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி டைப் பண்ணி நான் வந்துட்டு இந்த பிளாக் ஷீப் இருக்குல்ல, ஸோ அவங்களோட மெயில் ஐடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நான் ஒரு 3 எபிசோட் வந்துட்டு அனுப்பிவிட்டேன். மேபி திடீர்னு எனக்கு ஒரு போன மாதம்லாம் அதுக்கு முன்னாடி மாதமானு தெரியல, எனக்கு இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஓகேவா? ஸோ சடனாக ஒரு தாட், நம்மே வந்துட்டு ஒரு ஸ்டோரி ரைட்டராக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. வானங்கெட்ட மூளை கம்மன் ஸ்டோரி டெல்லிங்கோடு விட்டுருந்தா அந்த டைமில் நான் உட்காந்து நான் டைப் அந்த சொன்ன ஸ்டோரியை ரைட் பண்ணி எழுதுன்னு அனுப்பின டைமுக்கு நான் இன்னும் 4 1 ஷாட்டை ரெடி பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு அந்த ஒரு ஆசை வர, ஸோ அதையும் நான் பண்ணேன். ஆனால் அதில் என் கெட்ட நேரமா நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அவங்க என் மெயிலை பார்க்கவே இல்லை போல், ரிப்ளைவே இல்லை. 3 எபிசோடு
வெட்டியாக அனுப்பியிருந்தேன். சரி பரவாயில்ல, பட் அவங்களுக்கு இது மாதிரி நிறைய பேர் அனுப்புவாங்களோ, ஸோ எல்லாத்தையும் பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த த்ரில்லர் எஃப்எஃப்ல, ஸோ அதை தான் அனுப்பியிருந்தேன். சரி ஓகே பார்ப்போம், அனுப்பியிருக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். நான் எதை சொல்கிறேன்னா அதுவும் தெரியல, சொல்லணும்னு நினச்சிடுங்க சொல்லிட்டேன். சரி ஓகே, ஸோ ஸ்டோரி முடிஞ்சு. உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. 100 மெசேஜ்